நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. சுக்கிரன் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் 24 நாட்கள் இருக்கிறார். மீதம் விருச்சகத்தில் இருந்து பலனை தருகிறார். இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை இந்த துலா ராசிக்கு வழங்கப் போகிறது பாருங்கள். ராசியில் கேது பகவான் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் சூரியனுக்கு அந்த 24 நாட்களும் நீச்சபங்கம் பெறுகிறார். இது நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நீச்சத்தன்மையில் தான் இருக்கிறார். 11க்குடையவன். அப்போ 11க்குடையவன் கடைசி வாரத்தில் நீச நிலையில் இருப்பதால் இந்த கடைசி வாரம் இந்த துலா ராசி என்பவர்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடைசி வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ராசியில் கேது இருக்கிறார், சனி பார்வை வேறு இருக்கிறது. அப்போ கொஞ்சம் வழக்கமான ஒரு சந்தோஷம், ஒரு தெம்பு, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா சனி பார்வையில் இருக்கார், ஒரு ஸ்பீடு இருக்காது, வழக்கமான ஒரு வேகம் உங்கள்கிட்ட இருக்காது. சனி பார்வையில் இருப்பதால் எதையும் கொஞ்சம் சுதாரித்து தான் வேலையை செய்வீங்க. மற்றபடி ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருப்பது நல்ல விஷயந்தான், ஒன்றும் குறை கிடையாது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வாக்குஸ்தானத்தை குரு பார்த்தா வாக்கு சம்பந்தப்பட்ட ராசி அன்பர்களுக்கு, இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமக்கலமான ஒரு மாதம். குறிப்பாக வழக்கறிஞர், ஆசிரியர்கள், உதாரணம் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய முழு திறமையை வெளிப்பாடு செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல தனவரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு மாதம் இந்த மாதம் துளாராசி அன்பர்களுக்கு. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி 6இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. ஏன்னா 3க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வர இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். அப்போது இந்த துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம், அவர் வக்ரகதியில் இருக்கிற காலங்கள் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் இல்லாமல் இருந்தது. சந்தோஷமாக இருந்தீர்கள். எல்லா நிலைகளிலும் சனி பகவான் எதையும் கெடுதல் பண்ணலை. ஆனால் இப்போ அவர் நேர்கதியில் பயணம் பண்ணுறதால நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியினுடைய வேலையை அவர் செய்வார். அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அதே நேரத்தில் இந்த வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனாலும் வண்டி பாதியில் போய் நின்று பிரச்சனையை ஏற்படுத்தி பழுது பார்க்கக்கூடிய செலவு, மன உளைச்சல், அதையும் தாண்டி உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள்.
உங்கள் சுகஸ்தானமும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். ஏதாவது எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணுன்னா அந்த எலக்ட்ரிக் ஒயர் மாட்டும் மாறுங்க. ப்ளம்பிங் ஒர்க்கு போச்சு, கதவே போச்சு, கதவுக்கு தாழ்பால் போடணும். இது மாதிரி வேலைகளுக்கு அதிகப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும், உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றபடி 6ல் குரு ஊரில் பகைன்னு சொன்னான். பட் இருந்தாலும் 6ஆம் இடத்து குரு பகவான் எதிரிகளை பந்தாட வைப்பார். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். குடும்ப செலவுக்கு உதவும், சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இப்படி 6ல் குரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இங்கே குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம்னு சொன்னோம். ஆனால் 7ஆம் இடத்துல கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அங்கே போய் ராகு உட்காந்துருக்கான்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, அனுசரித்து போங்க. அதே நேரத்தில் 7ல் ராகு இருந்தால் மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகும், மருத்துவமனை செலவு வைக்கும், கொஞ்சம் எச்சரிக்கை. ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. கருத்து வேறுபாடு மட்டும் வரும். நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். இந்த துளாராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு 9ல் செவ்வாய் இருக்கிறார். தந்தையால் அனுகூலம், மூத்த சகோதரத்தால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல யோகமான ஒரு காலகட்டம். மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது புதன் சூப்பருங்க. 12ல் இருந்தாலும் ஒரு வாரம் குரு பார்வையில் இருக்கிறார் புதன். அதனால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. இது நாள் வரைக்கும் தொழில்துறை மந்தத்தன்மை இருந்திருக்கு. காரணம் சனி வக்ரகதியில் இருந்தார். இப்போ சனி நேர்கதியில் செல்றதால தொழில்துறை சிறந்து விளங்கும். இதுவரைக்கும் மூடி வச்சிருந்த உங்களுடைய தொழில் இனிமே திறந்து பெருசாக நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசாங்கத்துறையோ தனியார் துறையிலையோ வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாகட்டும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க, எந்த குறையும் இருக்காது. குரு பார்வை கோடி நன்மை. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது சூப்பர். நல்ல 24 நாட்கள் நல்ல அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளால் ஆதாயம், தந்தையால் அனுகூலமான ஒரு காலகட்டம் இந்த 24 நாட்களும். அதுக்கப்புறம் அவர் நீச்ச தன்மையில் தான் இருக்கிறார், நீச்ச பங்கம் பெறவில்லை. அதனால் கடைசி வாரம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது.
இந்த துலா ராசிக்கு 23, 24, 25 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். அதுவும் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சுதாரித்து நடந்துப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில்துறை உத்தியோகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமுடன் நலமுடன் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.